நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அடியேன் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலும் கர்த்தர் ஒரு பெருக்கூட்ட ஆத்துமாக்களை தருவார். நமது காலை ஆராதனையில் நம்ம சபை நிறைந்திருக்கிறது போல மாலையிலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலையில் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரோடு நிச்சயம் பேசுவாராக. ஒரு தேவ சத்தம் உங்களுக்கு நேரே கடந்து வரும். ஆண்டவர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். இந்த மாலையில் ஆண்டவர் இயேசு தாமே நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. நீங்க என்னோடு பேசுங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். அன்பின் பரலோக பிதாவே, அடியேன் ஜெபிக்கிறேன் ஐயா, இந்த மாலை நேரத்திலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. வெறுமையாக அல்ல, உமது வார்த்தையை பெற்று சந்தோஷமாய் நாங்கள் சமாதானமாய் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட ஒரு வேத பகுதியை எல்லாரும் திருப்பிக் கொள்ள அன்பாய் கேட்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 62வது சங்கீதம். சங்கீதம் 62 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 to 12 வசனங்கள் வரை. சங்கீதம் 62 பழைய ஏற்பாட்டிலே 77வது பக்கம். சங்கீதம் 62 வாசிக்கலாமா? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பானீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளுபடிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்த பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெறனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதிலே வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினால் 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதை சேர்ந்து வாசிக்கலாம். கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலனளிக்கிறேன். கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை பாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் அன்பானவர்களே, யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறீர்களோ, தேவன் உங்கள் மேல் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான நன்மைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனையே சார்ந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை. இந்த மாலையிலே உங்களை பார்த்து நான் தாழ்மையே சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். அல்லேலூயா.
இந்த தாவீதுக்குள் பல நம்பிக்கை உண்டு. இந்த சங்கீதத்திலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். தாவீதுக்குள் இருந்த நம்பிக்கை இந்த மாலையில் உங்களுக்குள்ளும் இருப்பதாக. முதலாவது ஒரு காரியம் பாருங்கள். முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுமா, அவரால் என் ரட்சிப்பு வரும். அன்பானவர்களே, உங்களுக்கு ரட்சிப்பு வரும், உங்களுக்கு விடுதலை வரும், உங்களுக்கு மீட்பு வரும். நம் ஆண்டவர் ரட்சகர், ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை. தாவீதுக்குள் அந்த நம்பிக்கை இருந்தது, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். உங்க வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கலாம், பல கண்ணீர்கள் இருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், பல சொல்ல முடியாத மனவாரங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தாவீதுக்குள் இருந்த விசுவாசம் இந்த மாலையில் உங்களுக்குள்ளும் இருப்பதாக. அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும், அவர் நிச்சயமாய் விடுதலை ஆக்குவார். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் பிரச்சனையை மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம், என்னை உயர்த்துவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம், என்னை விடுவிப்பது என் கர்த்தருக்கு லேசான காரியம், எனக்காக ஒரு அற்புதம் செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த தாவீதுக்குள் இருந்த விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் இருதயத்தில் காணப்படுவதாக. உங்களுக்கு ரட்சிப்பு வரும். உங்களை யாரும் வீழ்த்த முடியாது, பிசாசு உங்களை வீழ்த்த முடியாது, பாவங்கள், இந்த உலகத்தின் சாபங்கள் உங்களை வீழ்த்த முடியாது. காரணம், ரட்சிக்கிற ரட்சகர் உங்களுக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமோதித்து விசுவாசிக்கிறீங்க? கரங்களை அசைத்து சொல்லுங்க, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். சொல்லுங்க, அவரால் என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும், அவரால் என் சபைக்கு ரட்சிப்பு வரும். என் ஆண்டவர் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் ரட்சிப்பார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், இயேசு இறங்கி ரட்சிப்பார். இயேசுவே இறங்கி உதவி செய்வார். உங்களுக்கு இயேசுவே இறங்குவார். உங்களுக்கு ரட்சிக்கும்படி அவரே இறங்கி வருவார். சில நேரம் அது பிரமிப்பா இருக்கும். இது நடக்குமா, இது சாத்தியமா, இது நிறைவேறுமா என்று நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆண்டவர் இயேசு இறங்கி வருவார். உங்களை விடுவிக்கும்படி தேவன் தமது தூதரை அனுப்புவார். சிங்க கெவியில் போடுகிற நேரம் யார் வந்து சிங்க கெவிக்குள் காப்பாற்றுவார்? ராஜா சொல்கிறார், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவர் யாரும் இல்லை, என் கையிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறார்கள், பரவாயில்லை, உங்கள் கைக்கு தப்புவிக்கக்கூடிய ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அக்கினி ஜுவாலையில் அவர்களை தூக்கி போடப்பட்ட போது கூட அங்கேயும் ஒரு தேவ சாயலில் ஒருவர் அவர்கள் மத்தியில் கடந்து வந்தார். உங்கள் சூழலை எதுவாயினும் உங்களை ரட்சிக்க அந்த இடத்தில் உங்களுக்காக ஒருவர் இறங்கி வருவார். உங்களை மீட்கும்படி இறங்கி வருவார். உங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருவார். உங்களை காப்பாற்றும்படி இறங்கி வருவார். நம் ஆண்டவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நான் பலமுறை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஆவியானவருக்கு நினைப்பூட்டுகிறபடியால் மீண்டும் சொல்கிறேன். நான் சிறு வயதில் இருந்தபோது ஒரு நாள் நான் ஒரு ஹோமில் வளர்ந்தேன். அப்போ மதுரை பட்டணத்தில். அப்போ அந்த ஹோமில் இருக்கும்போது நாங்கள் வைகை ஆற்றுக்கு குளிக்க போயிருக்கிறோம். சிறு வயதில் அது அரௌண்டு ஒரு 5லிருந்து 8ஆவதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த ஸ்டாண்டர்டு. 6லிருந்து ஒரு 8ஆவது படிக்கிற காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே அந்த வைகை ஆற்றில் நாங்கள் குளித்து விட்டு அந்த ஹோமில் இருந்தனால நாங்கள் துணி துவைச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவது உண்டு. அப்போ நாங்கள் போன போது எனக்கு நீச்சல் தெரியாது. நானும் என் நண்பர்கள் எல்லாம் மேலே உட்காந்து நாங்கள் குளிச்சுட்டு கரையிலே உட்காந்து குளிச்சுட்டு இருந்தோம். ஒரு வினாடி என்ன ஆகிவிட்டது என்றால், நாங்கள் குளித்து கொண்டிருக்கும் போதே என் நண்பர் என்னை தள்ளிட்டாரா இல்லை நான் ஆழ போயிட்டேனான்னு தெரியல. எப்படியோ நான் மேலே உட்காந்துருந்த ஆளு உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டா என் கால் தரையில் படலை. எனக்கு நீச்சல் பற்றி கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லை. எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, கால் தரையில் படலை.
நான் உள்ள மூழ்கி கொண்டே இருக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம இன்னைக்கு சாக தான் போகிறோம், மூழ்க தான் போகிறோம் அப்படின்னு உள்ள மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் என் உள்ளத்தில் இயேசுவே அப்படின்னு நான் கூப்பிடுறேன். நீங்கள் எப்படி இதை நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மூழ்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு பின்பாக 2 பலத்த கரம், 2 கையில் நான் ஆழத்தில் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்பாக என் முதுகுல 2 கையை ஒருவர் வைத்து ஒரு பெரிய புஷ் பண்ணது போல ஒரு உணர்வு. 2 கையை வச்சு கீழே இருந்து என்னை ஒரு நபர் புஷ் பண்றார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை காப்பாத்திட்டான், நல்ல வேலை அப்படின்னு வந்து அந்த ஒரு புஷ்ல நான் மேலே வந்துருச்சு, என் தலை மேலே வந்துருச்சு. வந்தனே கரையில என் ஃப்ரெண்டு ஒரு தின்னவன் டக்குன்னு கையை நீட்டான். நான் டக்குன்னு கையை தூக்குனேன். கையை பிடிச்சிட்டான், பிடிச்சு மேலே தூக்கிட்டான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா நல்ல வேலை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை சேர்த்து காப்பாத்திட்டாங்க. அப்படி எந்திரிச்சு என்னை யாரு தள்ளி விட்டா, என்னை யார் அதில் காப்பாத்தினா அப்படின்னு திரும்பி பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு நபர் கூட ஏறி வரல. நான் கேட்டேன், யார் என்னைய உள்ளிருந்து என்னை தள்ளி விட்டா? நீ தானே நீச்சல் அடிச்சு மேலே வந்த அப்படின்றாங்க. நீச்சல் அடிச்சு நான் மேலே வந்தேனா? எனக்கு நீச்சலே தெரியாது. எனக்கு தன் கால் தரையில் படவும் இல்லை. நான் மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஆழத்தின் நடுவிலும் என்னை ரட்சிக்கிற ஒரு தேவனை அந்த சிறு வயதில் நான் கண்டேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நான் தாழ்மையை சொல்கிறேன். உங்கள் சூழல் எதுவாயினும், உங்கள் நெருக்கங்கள் எதுவாயினும், அதன் நடுவிலே ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அதன் நடுவிலே உங்களை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எப்போதும் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அந்த நெருக்கத்தின் நடுவே தேவன் தமது தூதனை அனுப்பி உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வருகிறது? எல்லாரும் சொல்லலாமா? என் ரட்சிப்பு அவரால் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ரட்சிப்பார். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இந்த தாவீதுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கையை பாருங்கள். 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்றீங்களா? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. மீண்டும் சொல்லலாமா? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்றார், நான் அதிகமா என்ன ஆக மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். ஒரு காற்று வீசும்போது ஒரு செடி அசையும், ஒரு மரம் கொஞ்சம் அப்படியே அசையும். சில கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில் வரும்போது கொஞ்சம் அசைகிறது போல இருக்கும், ஆனாலும் நீங்க உறுதியா நிற்பீங்க. பாருங்க, துன்பாருக்கு துன்பம் வந்தா அவன் முறிந்து போவான். ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் அவன் நடுவே அவனோட இருப்பார். ஆதலால் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். என் வாழ்க்கையில நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில நான் என்ன ஆக மாட்டேன், என்ன வந்தாலும் பார்க்கலாம். காரணம், இயேசு என் கூட இருக்கிறார். என்னை எந்த பிரச்சனையும் அசைக்காது. சொல்லுங்க, எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமோதித்து சொல்றீங்க? எந்த பிரச்சனையும் என்னை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. எந்த சத்ருவும் என்னை அசைக்க முடியாது. எந்த பிசாசின் வல்லமைகளும் என் எதிர்காலத்தை அசைக்க முடியாது. என் வாழ்க்கையை அசைக்க முடியாது. காரணம், இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அசைக்க இந்த உலகம் தேடும். உங்களை அசைக்க பிசாசு வகை தேடுவான். உங்களை எப்ப வீழ்த்தலாம் என்று பிசாசு காத்து கொண்டிருப்பான். அதனால் கர்த்தர் உங்களை அசைக்க விட மாட்டார். உங்களை விழாமல் காக்கிறவர், அவர் வலுவாமல் காக்கிறவர். அதனால உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கும், என்ன கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அதிகமாய் அசைக்கப்பட விட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வேலை ஸ்தலத்துல என்னை அசைக்க முடியாது. என் எதிர்காலங்கள் அசையாது. உறுதியா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன், திடமா இருப்பேன். கர்த்தர் என்னை அசைக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆண்டவர் என்னை அசைக்க விட மாட்டார். பாருங்கள், ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்து போவார்கள். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிற்பார்கள். நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன்,
கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிரவே பண்ணுவார். உங்கள் தலைகள் வெட்கப்பட்டு குனியாது. நீங்கள் கூனி குறுகி போக மாட்டீர்கள். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முகங்கள் நிமிரும். உங்கள் முகங்களை கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். ஆண்டவர் உங்களை அசைக்க விட மாட்டார். ஆண்டவர் உங்களை நிற்க பண்ணுவார். நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்றீங்க, நான் அசைக்கப்படுவதில்லை? எத்தனை பேர் அந்த நம்பிக்கை இருக்கு? எந்த பிரச்சனையும் என்னை அசைக்க முடியாது, எந்த போராட்டங்களும் என்னை அசைக்க முடியாது. என் வாழ்வில் என்னோடு கூட என் இயேசு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி காத்திருப்போம். அனுதினம் அவரை நோக்கி காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் காத்திருப்போம். நேரம் கிடைக்கும் போது அவர் சமூகத்தில் காத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வருவோம். கர்த்தர் நம்மை அசைக்கவே விட மாட்டார். நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. காலை ஆராதனை முடித்த பின்பு ஒரு குழந்தை பெயர் வைக்கிற ஜெபத்துக்கு கடந்து போய் 2:30 மணிக்கு தான் வந்தோம். அங்க ஒரு சகோதரி ஒருவர் சொன்னார், பாஸ்டர், என் வாழ்க்கையை நினைச்சாவே பயமா இருக்கு, உலகத்தை நினைச்சாவே பயமா இருக்கு. பிளைட் வெடிக்குது, கட்டடம் விழுகுது, காலம் விழுகுது, என்னதான் பண்ணவே தெரியல பாஸ்டர் அப்படின்னு ஒரு சகோதரி அவங்க சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறனால எதை கண்டும் அசைய தேவையில்லை, எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நடக்கிறது நடக்கட்டுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் தரும் என் மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க. பக்கத்துல இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதீங்க, வாழ்க்கையை நினைச்சு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அசைக்கவே விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, நான் அதிகமாய் அசைக்கப்பட்டு போவதில்லை. அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பாராக. உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம், முதல் காரியம் பார்த்தோம், தாவீதுக்குள் இருந்த நம்பிக்கை, ரட்சிப்பு எனக்கு வரும். இரண்டாவது காரியம் பார்த்தோம், தாவீதுக்குள் இருந்த நம்பிக்கை, என்னை எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் அசைக்கவே முடியாது. மூன்றாவது நம்பிக்கையை பாருங்கள், 5ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இது பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. முதல்ல பார்த்தோம், ரட்சிப்பு கர்த்தர் தருவார், நம்பிக்கை சூப்பர், நான் அசைக்கப்பட்டு போக மாட்டேன், ஓ அதுவும் ஒரு பெரிய நம்பிக்கை. மூணாவது பாருங்க, அவர் அந்த தாவீதுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, நான் நம்புறது அவரால் நடக்கும். அல்லேலூயா. நான் என்ன ஆண்டவத்தை எதிர்பார்க்கிறேனோ, நான் எதை கர்த்தரை நம்பி நிற்கிறேனோ, கர்த்தர் எனக்கு அதை செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரிடத்துல போராடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தருவார். காலங்கள் தாமதிக்கிறது போல இருக்கலாம், நீங்க கேட்கிறது நடக்காதது போல இருக்கலாம், இன்னும் நிறைவேறாதது போல இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க நம்புகிற நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். அன்பு தெய்வ பிள்ளைகளை, சில நேரம் நம்ம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா சோர்ந்து போயிடும். சீக்கிரம் நடக்கலையே என்ற தடுமாற்றம் வந்துடும். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டு காலம் காத்திருப்பது ஒரு பெரிய சோர்வு போல தெரியலாம். ஆனாலும் நம்ம விரும்பினதை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி நிற்கும் போது ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்கான ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வார். நீங்க நடக்கலன்னு கவலைப்படாதீங்க, நான் நினைச்சது கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க, ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கலையே என்று கலங்காதீங்க. அவரை நோக்கி காத்திருக்க ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களுக்கான வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பார். ஏற்ற வேளையில உங்களுக்கு ஒரு அற்புதங்களை காண பண்ணுவார். ஏற்ற வேளைகளில அதிசயங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் காண்பீர்கள் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. இங்கே தாவீதுக்குள் இருந்த நம்பிக்கை, நான் நம்புகிறது அவரால் வரும். எல்லாரும் சொல்லுவோம், நான் நம்புகிறது அவரால் வரும். நீங்க எதை நம்பி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எதை நம்பி நீங்க செபிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்க ஜெபங்களை கர்த்தர் நிச்சயம் கேட்பார்.
நீங்க கேட்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் அளிப்பார், பலன் அளிப்பார். நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பிரதியாய் நிற்கும். ஏற்ற வேளைகளில உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கவனித்து கேட்டு அதிசயமானவைகளை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். தேவ சமூகத்துல கண்ணீரோடு மன்றாடுங்க. தேவ சமூகத்துல உங்க இதயத்தை எல்லாம் ஊற்றுங்க. தேவ சமூகத்துல உங்க உள்ளத்தின் பாரங்கள் எல்லாம் இறக்கி வையுங்க. அவரை நம்பி இருக்கவே காத்திருங்கள். நீங்கள் நம்புகிற நம்பிக்கைக்கு பலன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலனளிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பி நிற்கும் போது உங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. உலகத்துல விதைக்கிறவனுக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறது. உலகத்துல எதை விதைக்கிறோமோ அதற்கேற்ற அறுவடை உண்டு. தேவனும் சொல்லியிருக்கிறார், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனவனுக்கு உண்டு. அன்பு தேவ பிள்ளைகள், நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா நீங்க கைவிடப்பட்டு போவதில்லை. நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் இயேசு உங்களை ஒரு நாள் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கைக்கு நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நமது சபைக்கு நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய எதிர்காலத்துக்கு நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் நம்புகிறது அவரால் ஆகும். இது எப்படி ஆகும் என்று கலங்க வேண்டாம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் சிலது கூடாது, ஆனா கர்த்தரால் எல்லாம் ஆகும். விசுவாசிங்க, கர்த்தரால் எல்லாம் ஆகும். நம்புங்க, கர்த்தர் செய்ய நினைச்சா அதை தடுக்க ஒரு நபரால முடியாது. ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரானால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை திறப்பாரானால் அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் நம்புகிற நம்பிக்கைக்கு பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் வெறுமையாய் அல்ல, நிறைவாய் கடந்து செல்வீர்கள். உங்க வாழ்நாள் எல்லாம் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். மூன்று நம்பிக்கை தாவீதுக்குள் ஆழமா இருந்தது. இந்த மாலை நேரத்திலும் உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்குமானால் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். என் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஒரு மூன்று நம்பிக்கை சொன்னேன். அவரால் எனக்கு ஒரு ரட்சிப்பு வரும். அவர் இருக்கும்போது நான் அசைக்கப்பட்டு போக மாட்டேன். அவர் நான் நம்புவதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையான ஈவுகளையும் பூரணமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிச்சயம் கொடுக்க போகிறார். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எவ்வளவு சத்தமா முடியுமோ இந்த மாலை நேரத்துல என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறேன். நல்லா கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நல்லா துதிக்கலாம். 2 நிமிடம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. அல்லேலூயா. நீங்க வந்த வண்ணம் அல்ல, இதோ நீங்கள் போகும்போது ஒரு தேவ கரம் உங்களோடு இருப்பதை உணரப் போகிறீர்கள். நல்ல ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஓ அல்லேலூயா. இந்த தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த மாலை நேரத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக சொல்லுங்க. அப்பா, நான் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. ஓ அல்லேலூயா. எனக்கு ஒரு ரட்சிப்பு வரும். நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவர் நான் நம்புகிறதை எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நல்ல துதிக்கலாம். நல்ல சொல்லுங்க. 3 முறை இயேசுவே கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்காக இறங்குவாராக. சத்தமிட்டு சொல்லுவோம், இயேசுவே 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 எனக்கு இறங்குகிற தெய்வமே, நீ இறங்குவீராக ராஜா. உம்மை நம்பி இருக்கிறேன் ஐயா, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க?
இருக்கிறீங்க. இந்த தாவீதை போல நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நல்ல கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேயா, உம்மையன்றி வேறு எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சத்தமா சொல்லுவோம், உம்மைத்தான் நம்புகிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கேன் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்துல, உம்மைத்தான் நம்பி இருக்கேன் ஏசையா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரே ஒரு நிமிடம் முடிஞ்ச கரங்களை உயர்த்தி உங்க ஆத்துமா கர்த்தரோடு பேசட்டும். நான் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்காக இறங்கி கிரியை செய்வார், அவர் எனக்கு ரட்சிப்பை தருவார், அவர் என்னை அசைக்கப்பட விட மாட்டார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஐயா. அன்பின் பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று நம்புகிற பிள்ளைகளுடைய நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. தாவீதுக்கு நீர் அனுகூலமாய் இருந்தது போல அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நீர் அனுகூலமாய் இருந்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்விலே வெளியேற பெற்ற விடுதலைகள் ஆண்டவரே உமது பலன், உமது ஆசீர்வாதங்களை கர்த்தர் பரிபூரணமாய் கட்டளையிடுவீராக. உமது சமூகத்திலிருந்து அடியை ஆசீர்வதிக்கிறேன். உமது கிருபை உமது பிள்ளைகளை விட்டு விலகாதிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில அறிவிப்புகளை மாத்திரம் சொல்லி நாம் நிறைவு ஜெபம் செய்வோம். நமது சபையிலே 21 நாட்கள் தொடர்ந்து மறுரூப ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாலையில் அநேகர் வந்து ஜெபிக்கிறீர்கள். தொடர்ந்து அந்த ஜெபத்திலே வந்து பங்கு பெற உங்களை நினைப்பூட்டுகிறோம். நமக்கு 29ஆம் தேதி மாலையில் ஒரு விசேஷித்த எழுப்புதல் கூட்டம் வைத்திருக்கிறோம். அதற்காக இப்போதே ஜெபித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவாராக. அதோடு கூட நாம் ஏற்கனவே காலை ஆராதனையில் அறிவித்தபடி வீடுகளிலே ஜெப கூட்டங்கள், ஆமென், விசேஷித்த ஜெபங்கள் தொடர்ந்து